சித்தர் யார்? சித்தர்களின் இலக்கணம் மாயத்தைக் கண்ட சித்தர் மதியதை பெருக்கிக் கொண்டு காயத்திலிருக்கும் போதே நேர்ச்சுவம் தன்னைச் சேர்வார் கர்த்தனை கலந்து கொள்வார் நேயத்தை விட்டபோது மாயத்தைக் கண்டு சூட்ட வாசியில் வாழுவாரே என்று சுப்பிரமணியர் சுத்தங்கானம் பாடல் 61 இல் உள்ளது. இவ்வுலகின் பொய்த் தோற்றமாகிய மாயவலையை நன்கு அறிந்து கொண்ட சித்தர்கள் தங்களின் மதி என்ற அறிவை பெருக்கி உடலுடன் இருக்கும் போதே இறைவனுடன் இரண்டரக் கலந்து வாழும் தன்மையைப் பெற்று விடுவார்கள். நினைப்பும் மறப்பும் அற்ற அந்த சமாதி நிலையில் சிவனோடு ஐக்கியமாகி விடுவார்கள். உடலுடன் வாழும் போதே வாசியோகத்தால் சிவலயம் பெற்றவர்களே சித்தர்கள். அறிகுறியா மிருகத்தோ 1600 சீவனுரு ஏற்க வேண்டும் செறிவான சாத்திரமெல்லாம் உணர்ந்து செகமுழுதும் கணப்பொழுதில் சஞ்சரித்து சிறிதாக பெரிதாக தேகம் தன்னை செய்த ஒளிகன் மனந்தெரிய எத்தேசத்தும் நெறியான பாஷையுடன் நயன பாஷை நிகழ்த்துவ தோடாகாயத்துலாவோ வானே என்று சுப்பிரமணியர் சிவயோகம் பாடல் 39 இல் உள்ளது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனின் சராசரி மூச்சு எண்ணிக்கையாகி 21 600ஐயும் 21,600 உருவாக ஏற்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் செபத்திலேயே அதாவது ஈசுவர சிந்தனையோடு மட்டுமே இருக்க வேண்டும். சாத்திரங்கள் அத்தனையையும் தெரிந்தும் ஒரு நொடி நேரத்துக்குள் இவ்வுலகம் முழுவதையும் சுற்றிவரக்கூடிய ஆற்றலும் பெற்று இருக்க வேண்டும். தன் உடலை அணுவாகச் சுருக்குவதோடு அண்டமாக விரித்துக் கொள்ளும் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். தான் இருக்கும் இடத்தில் இருந்து அப்பால் தொலைவில் வேறு நாடுகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ளும் தூர்தரிசனம் என்ற தொலைவில் உணரும் சக்தியும் தன் எண்ணத்தை பிறர் மனதில் வெளிப்படுத்தும் தொலைவில் உணர்த்தும் சக்தியையும் பெற்றிருப்பவரே சித்தர்.